அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Uniswap அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் டெக்ஸ் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஸ்வாப்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு தென் அந்த Uniswap எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிஸ்வாப்னா என்ன? யூனிஸ்வாப் இஸ் கைண்ட் ஆஃப் அ டெக்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெக்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி சிஎக்ஸ், அதாவது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ், காயின்பேஸ், வஜிரெக்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் தென் வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், பிகாஸ் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறது. ஸோ உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கும். பேசிக்கலி உங்களோட ப்ரைவேட் கீஸை வந்து அவங்க வந்து ஓன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் யாரா ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மொத்த ஃபண்டும் வந்து காலியாகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் என்ன பண்ணாங்க, DEX அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஈத்தர், டெல்டா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்டில் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு. நீங்கள் வந்து எதனா ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து Ethereum பிளாட்ஃபார்மில் ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமாக தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய ட்ராபேக்ஸும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து மேனிபுலேட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை கிரியேட் பண்ணவங்களுக்கே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு ஈத்தர், டெல்டா மாதிரி டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரையும். ஆனால் யூனிஸ்வாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் டெக்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்ஸ் தான். ஸோ பேசிக்கலாக வந்து யூனிஸ்வாப்பில் உங்களால் ரெண்டு விஷயம் பண்ண முடியுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டோக்கன்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ERC20 டோக்கன்ஸ் இருக்கு பாருங்க, எந்த டோக்கன்ஸ்னா இருக்கட்டும் அதை வந்து உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி கோலம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து உங்களால் வந்து இந்த டோக்கன்ஸை லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி உங்களால் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து லிக்விடிட்டி போல் அப்படின்னு இருக்குது. இந்த போல்ன்ற வேர்டு வந்து நான் அந்த குளம்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து தமிழில் கொஞ்சம் வல்கராக இருக்குது அந்த வேர்டு. ஸோ அதனால் லிக்விடிட்டி குளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து டெஃபி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு லிக்விடிட்டி குளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால. யூனிஸ்வாப்னா இப்போ என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் அட்வான்டேஜஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே கிடையாது. உங்களுடைய Ethereum வேலட்லேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவீங்க. யாரும் வந்து உங்களுடைய ஃபண்ட்ஸை உங்களுக்காக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அண்ட் உங்களுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து யாரா ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மொத்த ஃபண்ட்ஸும் போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் டெக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணி உங்களுடைய வேலட்டோடைய ப்ரைவேட் கீ இல்லைனா உங்களுடைய வேலட்டோட சீட் ப்ரைஸ் மிஸ் ஆகாத வரையும் உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து யாராலுமே ஹேக் பண்ண முடியாது. அண்ட் தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் கிடையாது, ஆஸ் வெல் அஸ் கேஒய்சியும் கிடையாது. எஸ், அந்த கையில் வச்சுக்கிட்டு அந்த வேலையே கிடையாது ஆக்சுவலி. பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் வேலட்லேருந்து தானே ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களால் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லாது. அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பேசிக்கலி யார் கண்ட்ரோலுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வேணாலும் வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து Uniswap அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வேணாம் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா வந்து நீங்களே ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணி வந்து இந்த Uniswap வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ்சேஞ்சில் கேஒய்சின்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வேலெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இல்லைனா வந்து சீட் ஃப்ரேஸை மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்க இது வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி. பட் இந்த டெக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைவேட் கீயை மறந்துட்டீங்க, இல்லை உங்கள் வேலெட்டை வந்து தெரியாமல் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, சீட் ஃப்ரேஸை வந்து கையில் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் போனது தான், உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா வந்து உங்களுடைய ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றதால வந்து உங்களுடைய ப்ரைவேட் கீயை மறந்துட்டிங்கன்னா போச்சு, சுத்தம் முடிஞ்சு. அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிறதுக்கு சில டைம் சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு ICOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை ரொம்ப ஹாட்டான ஒரு காயினை வந்து பை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி வந்து கேஸ் ஃபீயை பே பண்ணி தான் வந்து அதை வந்து டிரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுவீங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேஸ் ஃபீஸை வந்து ஹையராக வச்சு பே பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருந்து ஸ்நாச் பண்ணிப்பாங்க. ஸோ யாருமே வந்து எடுக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இது வந்து மேலே போகுது, ஸோ எனக்கு வந்து இந்த காயின் வந்து இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் ஃபீஸை வந்து ஹையராக வச்சு அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி Ethereum பிளாக் செயினை பொறுத்தவரையும் யார் வந்து ஹையர் கேஸ் ஃபீஸை பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகும். மேபி வந்து உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருந்தால் உங்கள் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிடும். பட் இல்லை, அந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த டோக்கன் கிடைக்கல அப்படின்ற
பண்ற பட்சத்தில் வந்து உங்க டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நடந்த அந்த கேஸ் ட்ரை பண்ணது இருக்கு பாருங்க, அந்த பர்டிகுலர் கேஸ் ஃபீ வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். மோஸ்ட்லி சொன்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்வாப் ப்ராசஸ் ரிலேட்டட் தான். உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி அந்த குழம்பு இருக்கு பாருங்க, அந்த லிக்விடிட்டி ப்ரொவிஷன்ன்றது வந்து அதுலேயும் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது வந்து சொல்கிறேன். ரைட், இப்போ வந்து யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம். ஸோ யூனிஸ்வாப்போட வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா uniswap.org இந்த வெப்சைட் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இந்த லான்ச் ஆப் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த லான்ச் ஆப்பை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த யூனிஸ்வாப்போட இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது யூனிஸ்வாப் வெப்சைட்டை பொறுத்தவரையும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணுறது, அதாவது உங்கள் டோக்கன்ஸை வந்து வேற ஒரு டோக்கனாக மாற்றுறது. அந்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. இந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலமா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பாசிவ் இன்கம் வந்து பண்ணலாம். பட் அதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்வாப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இத்தேரியம் வேலெட்டை இந்த வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கனெக்ட் டு வேலெட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து மெட்டாமாஸ்க் தான் வந்து யூஸ் பண்றாங்க. நீங்க வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து காயின்பேஸ் வேலெட் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்க காயின்பேஸ் வேலெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இதுல வந்து ஹார்ட்வேர் வேலெட் வந்து சப்போர்ட் இல்லை, இது வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாரும் வந்து யூஸ் பண்ற ஆப்ஷனை வந்து பார்ப்போம். அதாவது மெட்டாமாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் கொடுங்க. நீங்க வந்து குரோம் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாவே வந்து இது வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் iOS ஆப் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்மே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து இப்போ குரோம் யூஸ் பண்றதால இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். இந்த குரோம் ஸ்டோர் ஓபன் ஆன உடனே ஆட் டு குரோம் கொடுங்க. ஆட் டு குரோம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து மெட்டாமாஸ்க் வந்து உங்க குரோம்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. நீங்க வந்து ஹார்ட்வேர் வேலெட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அதோட சீட் ஃப்ரேஸ் வந்து இதுல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரெக்கமெண்டடே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஹார்ட்வேர் வேலெட்டோட பர்பஸ் உங்களோட பிரைவேட் கீயை ரொம்ப செக்யூரா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதனால தான் வந்து அந்த சீட் ஃப்ரேஸே வந்து உங்களை வந்து எழுத சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர்ல வந்து சேவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஹார்ட்வேர் வேலெட்டோட சீட் ஃப்ரேஸ் தயவு செய்து வந்து இதுல வந்து இம்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு புது வேலெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்வேர் வேலெட்ல இருக்க ஃபண்ட்ஸை இந்த வேலெட்டுக்கு சென்ட் பண்ணீங்க. அதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஜஸ்ட் இங்க வந்து கிரியேட் வேலெட் கொடுங்க. கிரியேட் வேலெட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேட்டா கலெக்ஷனுக்காக கேட்கும் ஒரு இது, அது வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒன்று கொடுங்க. ஒன்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட் பேக்கப் ஃப்ரேஸ் வந்து காட்டும். இது வந்து நீங்க ரொம்ப சேஃபா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திடீர்னு வந்து மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த சீட் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி உங்களுடைய வேலெட்டை மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளவுதாங்க, உங்களுடைய இத்தேரியம் வேலெட் ரெடி. இது வந்து நம்ம இப்ப யூனிஸ்வாப்ல கனெக்ட் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் யூனிஸ்வாப் வெப்சைட் போங்க. திரும்பி இதுல வந்து மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் கனெக்ட் வேலெட் கொடுங்க. இங்க பாருங்க டைரக்டா மெட்டாமாஸ்க்னே காட்டுது. மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ரைட்ல வந்து அப்பியர் ஆகும். இது வந்து கேட்கும் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றது காமிக்கும். இதுல வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டாவே கனெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான். ஒன்ஸ் இது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இத்தேரியம் வேலெட்ல வந்து எவ்வளவு ETH இருந்தாலும் இங்க வந்து மேல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டைரக்டா வந்து உங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ETH வந்து USDT வாங்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த USDT வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது நிறைய எக்ஸ்சேஞ்சில இருந்து வர அந்த லிஸ்ட் இருக்குது. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதால வந்து எல்லாரும் வந்து வேணும்னே ஃபேக்கான காயின்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து காயின் மார்க்கெட் கேப்போடைய அந்த லிஸ்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து CMC ஸ்டேபிள் காயின் அதை கொடுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து USDT அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து USDT டைரக்டா வந்துடும். ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளவு USDT வந்து கிடைக்கும் ஒரு இத்தேரியத்துக்கு அப்படின்னு காட்டுது. இப்போதைக்கு இத்தேரியம் பாத்தீங்க அப்படின்னா வந்து 378 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, கீழே 3 ஆப்ஷன்: மினிமம் ரெசீவ்டு, பிரைஸ் இம்பாக்ட், லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபீ. ஸோ இந்த மினிமம் ரெசீவ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ரேட்டை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா கேரண்டீடு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம், திடீர்னு வந்து மார்க்கெட்ல கிராஷ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பிரைஸ் வந்து கிடைக்காது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணோம், ஓரளவுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ மினிமம் ரெசிவ்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 376.6 வந்து கிடைக்கும். அண்ட் இதோட பிரைஸ் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் than 0.01%. இந்த பிரைஸ் இம்பாக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து நிறைய பெரிய அமௌண்ட் வந்து இத்தேரியம் வாங்கியிருந்தா தெரியும், உங்களுக்கு வந்து அதே பிரைஸுக்கு வந்து எல்லா இத்தேரியமும் வந்து கிடைக்காது. மேபி வந்து கொஞ்சம் ஹையர் பிரைஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 இதோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனே. இப்போ பாருங்க, இத்தேரியமோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி கீழே பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸும் வந்து மாறுபடும். அண்ட் தென் ஃபைனலா லிக்விடிட்டி ப்ரொவைடர் ஃபீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.3%. இந்த வெப்சைட்ல இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 0.3% இருக்கு பாருங்க, இது வந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவங்களுக்கோ இல்ல இந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணவங்களுக்கோ போவாது. யாருக்கு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க, அந்த ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் பாசிவ் இன்கமும் வந்து இந்த வெப்சைட்ல பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஸோ இதுல கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் நீங்க வந்து ஹாப்பி அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், இங்க வந்து ஸ்வாப் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து மெட்டாமாஸ்கோட ஒரு அந்த பாப்அப் வந்து வரும், இந்த மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து அதுல வந்து கேஸ் பிரைஸும் வந்து ஸ்பெசிஃபை பண்ண சொல்லும். யூஸ்வலி மெட்டாமாஸ்க் வந்து ரைட்டான கேஸ் அமௌண்ட் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். பட் அதுல ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வேணும், நான் வந்து ஹையரா கேஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணி இந்த ட்ரேட் வந்து நான் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ethgasstation.info அப்படின்ற ஒரு வெப்சைட் போயிட்டு இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கேஸ் பிரைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணா நமக்கு வந்து ஃபாஸ்டா டிரான்சாக்ஷன் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஃபாஸ்டா போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 95 குவாய் தான். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து அதிகமான கேஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து யூனிஸ்வாப் தான் வந்து டாப்ல இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்றதோட மெயின் எய்மே. அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர்சார்ஜ் இருக்கு பாருங்க, அதுல வந்து ஸ்கேம் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோர்சார்ஜ் வந்து ஸ்கேம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து இதை பார்த்தாச்சு தெரிஞ்சுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதுல இருக்க கேஸ் பிரைஸ் வந்து 95 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100 இல்ல 110 அந்த மாதிரி கொஞ்சம் ஹையரா ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து அந்த டிரான்சாக்ஷனை உடனே வந்து ஸ்னாச் பண்ணி எடுக்க முடியும். பட் ஞாபகம் வச்சுங்க, நீங்க எந்த அளவுக்கு வந்து கேஸ் பிரைஸ் ஏத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க இத்தேரியமும் வந்து அதிகமா வந்து ஃபீல போயிடும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்க என்ன பண்ண, இந்த டிஎக்ஸ் கால்குலேட்டர்ல போயிட்டு சொன்னா இப்போ வந்து 101 குவை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளவு சீக்கிரமா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். அண்ட் இதுல வந்து ETH எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.002 ETH வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ உங்களுடைய அந்த கேஸ் பிரைஸை பொறுத்து உங்களுடைய ETH ஓட அளவு வந்து மாறுபடும். அது நீங்க இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நீங்க வேகமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த கேஸ் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதாங்க பேசிக்கலி இந்த ஸ்வாப் ப்ராசஸ் அப்படின்றது. உங்களுக்கு இதுல எதனா டவுட் இருந்தா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி போல் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்ல 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்றது, அதாவது உங்க ஒரு காயினை வந்து இன்னொரு காயினா வந்து மாத்திக்கிறது. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது. இந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது மூலமா உங்களால பார்ஷியல் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் லிக்விடிட்டி கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து 1 இத்தேரியம் கொடுக்குறேன்னா அது ஈக்குவலண்டான டோக்கனுடைய அமௌண்ட்டும் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு பேர் தானே வந்து உங்களால வந்து லிக்விடிட்டியா ப்ரொவைட் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரே ஒரு இத்தேரியம் மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து இத்தேரியம் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அது ஈக்குவலண்டான USDTயோ இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச காயின் லைக் யூட்ரஸ்டோ இல்லைனா வந்து ஆம்பிள் ஃபோர்த்தோ அந்த மாதிரி வந்து எந்த காயின் வேணாலும் கொடுக்கலாம். பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இத்தேரியம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்ல அந்த டோக்கனையும் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ரூல். நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குளத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, நீங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றது நீங்க வந்து காட்டும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸும் வந்து வரும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கவனிங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாலே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய அசட்ஸ் வந்து அப்படியே வந்து நமக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. நீங்க வந்து 50-50 ரேஷியோல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50% வந்து இத்தேரியம்னா 50% வந்து ஆம்பிள் ஃபோர்த் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா அந்த ரேஷியோ வந்து நீங்க வந்து வித்ரா பண்ணும்போது கண்டிப்பா வந்து மாறுபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி வந்து 80% இத்தேரியம் இருக்கலாம், மீதி வந்து 20% வந்து ஆம்பிள் ஃபோர்த்தா இருக்கலாம். அப்படி இல்லைனா 80% ஆம்பிள் ஃபோர்த்தா இருக்கலாம், இல்ல மீதி வந்து 20% வந்து இத்தேரியமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றதுல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இல்ல, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ரெண்டுமே பிளே பண்ணி தான் நான் வந்து சும்மா வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த 2 காயின்ல எந்த காயின்ல மாறினாலும் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா வந்து ப்ரொவைட் பண்ணலாம் லிக்விடிட்டி. ஓவர் த டைம் வந்து உங்களுக்கு பொறுமையா இதுல அதுக்கேற்ற ஃபீ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூனிஸ்வாப்ல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்றது. ஸோ நீங்க வந்து லிக்விடிட்டி
ப்ரொவைட் பண்ற அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு வீடியோ பண்றேன். பட் அப்படி இல்ல, நீங்க வந்து எதனா வந்து ஆர்டிகல் படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ வந்து நீங்க யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க, as well as வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரொவிஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பாத்தீங்க. இதை பத்தி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கிரிப்டோ தமிழோட டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய காமன் டவுட்ஸ் வந்து கேட்பாங்க அண்ட் ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வந்து பெனிஃபிட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். அண்ட் இதோட இப்போ இந்த வீடியோ முடியுது. அண்ட் எப்பவுமே சொல்ல ஒரு காமெண்ட் டெம்பிள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.